அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள், நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் பார்த்திங்கன்னா படிக்கிறது, படித்து முன்னேறதுலாம் சங்கிகளுக்கு ரொம்பவே வெறுப்பாக இருக்கும் போல இருக்குது. அது சில இடங்களில் பிரதிபலிச்சிருக்கு. லைக் இந்த விஸ்வகர்மான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க இல்லையா, அந்த திட்டமாக இருக்கட்டும். அந்த விஸ்வகர்மா திட்டம் கொண்டு வந்தப்போவே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள்லாம் முடியவே முடியாது, கிளம்ப அப்படின்ற மாதிரி நம்ம திருப்பி அனுப்பி விட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th-க்கும் 8th-க்கும் ஆல் பாஸ்ன்ற முறை இருக்கு இல்லையா, அதை ரத்து செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ஏற்றுக்கல, கிளம்பு அப்படின்ற மாதிரி திருப்பி அனுப்பி விட்டுட்டோம். இதெல்லாம் சீமான மாதிரிப்பட்ட ஆட்கள் ஆட்சியில் இருந்தால் சொல்லவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் சொல்லுவோம், ஆட்சியில் இருந்தால் இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கல்வி தான் முக்கியம், கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கருதுகிற ஆட்சியாளர்களும் கட்சியும் ஆட்சியில் இருக்கிறப்போ இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை ராஜா. எப்படியாவது அனைவருக்கும் கல்வி போய் சேரணும்னு பார்த்தா அதுக்கு ஏதாவது ஒரு முட்டுக்கட்டையை போட்டு நிறுத்தணுன்னே வேலை பார்த்துட்டு இருக்கானே இந்த சங்கிங்க. இதெல்லாம் உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற மாநிலங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தமிழ்நாட்டுக்கு எதுக்கு இதெல்லாம்? ஏற்கனவே வடக்கணுங்கள்லாம் படிக்கிறதுல வீக்கு, இதில் வேறு 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவங்களெல்லாம் ஃபெயில் ஆக்கி அதில் ஃபெயில் ஆகிறவங்களெல்லாம் தூக்கி போட்டு கலவரம் பண்ணுறதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு இந்த சங்கி கூட்டங்கள் வழி தேடுறாங்களோ என்னமோ. ஸோ யாராவது பேரண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே கவலைப்படாதீங்க. 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெலாம் எப்போவுமே இருக்கிற அதே தேர்ச்சி முறையே தொடரும்னு சொல்லி நம்ம தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. நோ வரிஸ். இப்படி சுற்றி வளைச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கிறது எதுக்குங்க? பேசாமல் எங்களவா மட்டும்தான் படிக்கணும் அப்படின்னே சொல்லிடுங்க. விஸ்வகர்மா திட்டத்தை கொண்டு வரது என்ன, அதை எதிர்த்து நம்ம ஓட விடுவோம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கெலாம் கட்டாய தேர்ச்சி முறை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்படிலாம் சொல்லி படிக்க முடியாத மாணவர்களை ஒரு மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறது. அவங்கெல்லாம் படிப்பை பாதியிலே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நம்மளால் தேர்ச்சி பெற முடியல அப்படின்றதுக்கு. அப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுக்கு பேசாமல் எங்களாவா மட்டும்தான் படிக்கணும்னு சொல்லிட வேண்டியதானே. ஏற்கனவே எக்ஸாம்ஸை பார்த்தா பிள்ளைங்களுக்குலாம் பயமாக தான் இருக்கும். ஏன்னா நம்மளும் அந்த வயசெல்லாம் கடந்து தானே வந்திருக்கோம். அப்படி இருக்கிறப்போ முன்ன பின்ன ஃபெயில் ஆகிட்டாங்க, 8ஆம் கிளாஸில் 5ஆம் கிளாஸில் இதெல்லாம் ஃபெயில் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்கு மேலே படிக்க முடியாது, இந்த தேர்வு நம்ம எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்ற ஒரு பயத்திலேயே படிப்பை விடுறதுக்குள்ள சூழ்நிலைகளுக்கு தள்ளப்பட்டா அந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? சிறுவர்கள் மேலே போகிறது கொடுக்குற மாதிரி இருக்குது இவங்களோட இந்த செயல்பாடுகள்லாம். இப்போ இந்த மாதிரி அறிவிச்சிருக்காங்க இல்லையா, 5ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்குலாம் கட்டாய தேர்ச்சி முறை கிடையாதுன்னு. இந்த நடவடிக்கை தமிழகத்தில் செயல்படுற மத்திய அரசோட பள்ளிகளை தவிர வேற எந்த பள்ளிகளுக்கும் பொருந்தாது அப்படின்றத திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாங்க. நம்ம ஆட்டுக்குட்டி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் கல்வியோட தரம் குறைஞ்சிருக்காங்க, மறுக்க முடியாத உண்மையா. கல்வியோட தரம் குறைஞ்சிருக்குன்னு எங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது? எடுத்து காட்டுங்க மிஸ்டர் அண்ணாமலை. தமிழகத்திலையும் கேரளாலையும் தேர்வாகிற பட்டதாரிகள்லாம் உலகம் முழுக்க நல்ல நல்ல வேலைகளில் நல்ல நல்ல பொறுப்புகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்றது மிஸ்டர் அண்ணாமலைக்கு தெரியாது போல இருக்கு. தமிழ்நாட்டில் கல்வியோடைய தரம் குறைஞ்சிருக்குன்னு வெக்கமே இல்லாமல் சொல்கிறாப்புல. தரம் இல்லாத கல்வி அப்படின்னா எப்படி சார் நீங்கள் ஐஏஎஸ் படிச்சீங்க? முதல்ல பாஜக ஆளும் மாநிலங்களில் இருக்கிற கல்வி தரத்தை விட தமிழ்நாட்டில் கல்வி தரம் நல்லாவே இருக்கு ப்ரோ. மாணவர்களுடைய கற்றல் திறனுடைய தரம் குறைவாக இருக்கான். இதற்காக தான் 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து செய்யப்பட்டுள்ளதான். தமிழ்நாட்டோட GER இவருக்கு என்னன்னு தெரியுமா? தெரிஞ்சுட்டு தான் இப்படிலாம் பேசுறாரா? உத்தரப்பிரதேசில், மத்திய பிரதேசில், பீகார்லலாம் பேச வேண்டிய ஸ்கிரிப்டை இங்கே பேசிட்டு இருக்கிறாப்புல. அங்கே தான் கல்வியோடைய தரம்லாம் குறைஞ்சிருக்கு. நம்ம தமிழ்நாடு எந்த வகையில் குறைஞ்சிருக்கு? இந்த கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செஞ்சாவே நிறைய பிள்ளைங்க ஆட்டோமேட்டிக்காக ஸ்கூல்ஸை டிஸ்கண்டினியூ பண்ணுற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவாங்க. இதையெல்லாம் பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை, ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வேணும். இந்த கல்வியுடைய தரம் குறைஞ்சிருக்கு, மாணவர்களுடைய கல்வி கற்கும் திறன் குறைஞ்சிருக்கு, இப்படிலாம் பேசுறது எங்கேருந்து? வாட்ஸ்அப்பில் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரோ? உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், குஜராத் இவங்களெல்லாம் விட நம்ம குழந்தைங்களுடைய கற்றல் திறன் குறைவாக இருக்குன்னு எதை வச்சு சொல்கிறாரு? ஆய்வறிக்கையின்படி தமிழகத்தில் மாணவர்களின் கல்வித்திறன் பின்தங்கியுள்ளதான். எங்கே ஆய்வு நடத்தினாங்க, எங்கே அறிக்கை எடுத்து கொண்டு வாங்க, பேசுவோம் அதை பற்றி. நம்ம வீட்டு குழந்தைங்கள் படிச்சிடவே கூடாது. இவங்களுக்கெல்லாம் விஸ்வகர்மா திட்டத்துக்கு ஆள் பிடிக்கிற வேலை தான் இதெல்லாம். எதுக்கு ப்ரோ? தமிழ்நாட்டில் இதெல்லாம் எடுபடாது ப்ரோ, சொன்னால் கேளுங்க ப்ரோ. இந்த ஆய்வறிக்கை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் எடுத்தாங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எங்கெல்லாம் போய் எடுத்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டு எடுத்தாங்கன்றதெல்லாம் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சீக்கிரம் வெளியிடுவார்னு நம்புகிறோம். தமிழ்நாடு அப்படியே பின்தங்கி இருக்குது. குஜராத், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ்லாம் அப்படியே முன்னாடி இருக்குது பாருங்கள் எஜுகேஷனில். இவங்க கும்பலே வாட்ஸ்அப்புக்குள்ளே ஏதாவது ஒரு ஆய்வறிக்கையை ரெடி பண்ணி அதுக்கு அவங்களே ஒரு ரிசல்ட்டையும் வச்சுக்கிட்டு அதை எடுத்துகிட்டு இங்கே பேசுகிறது பொது வெளியில் மக்கள்கிட்ட. சரி மக்களை, இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். இந்த கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து பண்ணாங்க இல்லையா ஒன்றிய அரசு,
இது பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பாய், டேக் கேர்.